அப்பா, என்னால உனக்கு எந்தவித கஷ்டமும் வராதுப்பா. இந்த பாவியால உனக்கு எந்தவித கஷ்டமும் வரக்கூடாதுப்பா. நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்பா. எனக்கு அதுவே போதும். எனக்கு யாருப்பா இருக்காங்க? நான் யாரும் இல்லாத அனாதை தானப்பா. நான் தாய் இல்லாத பொண்ணு தானே. நான் தாய் இல்லாத அனாதை பொண்ணு தானப்பா. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கு யாருப்பா இருக்காங்க? நான் அண்ணன் தம்பி இல்லாத பாவி ஆச்சு. நான் ஓடிய பிறந்த பாவி தானப்பா. நான் திக்குத்த பாவி தானப்பா. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருப்பா இருக்காங்க? அப்பா, இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே இந்த பாவிக்கு நீங்க திருமணம் செய்யறேன்னு சொல்றீங்களே, நான் ஒருவேளை அந்த சுடுகாட்டுல நான் மாட்டுட்டேன்னா நீங்க யாருப்பா என்ன வந்து பார்க்க போறீங்க? நீங்க யாரும் என்ன வந்து பார்க்க மாட்டீங்கப்பா. அப்பா, ஒருவேளை என் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ எனக்கு பிறந்திருந்தா நான் மாண்ட செய்தியை கேட்டதும், அம்மா பத்மாவதி என்னை விட்டு போய் விட்டாய் அம்மா, நான் வளர்த்த செல்வமே இந்த அண்ணனை விட்டு போயிட்டாயா ராசாத்தி அப்படின்னு எங்க அண்ணன் அழுதுகிட்டு அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் எங்க அண்ணன் கூட்டிக்கிட்டு எனக்காக மஞ்சள் குங்குமத்தோடு பூவும் பொட்டோடும் எங்க அண்ணன் எனக்கு கோடி எடுத்துட்டு வந்து என்ன அடைக்கலம் பண்ணுவாரம்மா. நான் அதுக்கெல்லாம் விதி இல்லாதவெல்லாம் நிக்கிறேன்னு, நான் அதுக்கெல்லாம் கதை இல்லாதவெல்லாம் நிக்கிறேனப்பா. அப்பா, நீ எனக்கு செய்ய வேண்டிய பொண்ணோ பொருளோ சொத்தோ சுகமோ எனக்கு எதுவுமே தேவையில்லையப்பா. ஒரு பொண்ணை பிறந்துட்டா பிறந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு கடைசியா எதிர்பார்ப்பா. தாய் விட்டா 1000 சண்டை சச்சிரு இருந்தாலும் அவ போன இடத்த என்னதான் வசதியா வாழ்ந்தாலும் ஒரு பொண்ணை பிறந்துட்டா பிறந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு கடைசியா எதிர்பார்ப்பா. அப்பா, ஊரிலே ஒருவர் இறந்து விட்டாராம் அப்பா. கூடி நின்று ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தாங்க. அதுல ஒரு பெண்ணு கேட்டா, பொழுது சாய்ந்து விட்டது, என்ன ஏன் இந்த பிணத்தை எடுக்கவில்லை என்று ஒரு பெண் கேட்டாலப்பா. அதற்கு இன்னொரு பெண்ணு சொன்னா, இந்த பிணத்தை ஏன் இன்னும் எடுக்கவில்லை தெரியுமா? இந்த பணத்துக்கு இன்னும் தாய் வீட்டுக்கு ஓடி வரவில்லை, அதனால் தான் இந்த படம் இன்னும் காத்து கொண்டிருக்குது என்று சொன்னார்களப்பா. அது போல என்ன அனாத பணமா மட்டும் விட்டுடாதீங்க தந்தைய, என்ன அனாத பணமா மட்டும் விட்டுடாதீங்கப்பா. அப்பா, இந்த பாவி நான் உயிரோடு இருக்கும்போது எனக்கு பிறந்து விட்டு கோடி போட்டு அனுப்பிடுங்கப்பா. எனக்கு தாய் விட்டு கோடி போட்டு அனுப்பிடுங்கப்பா. என்ன வார்த்தை கூறிவிட்டாய் அம்மா மகளே பத்மாவதி. நான் இறந்த பிறகு உன் கரத்தால் எனக்கு கொல்லி வைப்பாய் என்று நினைத்து, அப்பா உன் கரத்தால் எனக்கு பொழுத கோடி போடு என்று சொல்லிவிட்டாய் என் மகளே பத்மாவதி. இதுக்கா நான் பிறக்க வேண்டும்? உன் தாய் மறைந்தாலே அப்போதே நான் இருந்திருக்க கூடாதா? அம்மா பத்மாவதி, உன்னை பெற்றெடுத்து விட உன் தாய் கருவிலே கலைத்திருக்கிற இந்த தொல்லை எனக்கு இல்லை அம்மா. கருவினிலே கலைத்திருந்தார் கவலையின்றி இல்லையம்மா. கருவினிலே கவலையின்றி மறந்திடும் ஜகரின் தூக்கினாலே வாழ்க்கை
இதயம் என்னும் கோட்டையிலே எனும் நீயம்மா என் இதயம் என்னும் கோட்டையிலே இனியும் நீ அம்மா என் வரலாறு அமைப்பிடவே வழியும் சொல்லம்மா கருவினிலே கலைத்திருந்தார் கவலையின்றி பரத்தியம்மா உள்ளத்திலே உன்னை நானும் நினைத்திருந்தேனே என் மரணம் போனதே உள்ளத்திலே உன்னை நானும் வைத்திருந்தேனே என் உறவுதானே மறைந்து போனதே இதயம் என்னும் கோட்டையிலே இனியும் நீ அம்மா இதயம் என்னும் கோட்டையிலே இனியும் நீயம்மா கோட்டையிலே இனியும் நீ அம்மா என் வரலாறு அமைப்பிடவே வழியும் சொல்லம்மா இந்த தந்தையை இதோடு என்னை மறந்துடம்மா என்னை மன்னித்து விடம்மா என்னை மன்னித்து விடம்மா என்னை மன்னித்து விடம்மா அப்பா என்னுடைய தலையில் பிரம்மா அப்பா எழுதியபடியே என்னுடைய தலையில் பிரம்மா அப்பா எழுதினபடியே நீ கண்ணீரும் கலக்க வேண்டாம் எனக்கு பொன்மணி வாக்கு தந்தா நான் புகையுடன் போய் வரேன் தந்தையே ஆ அப்பா போய் வரேன் தந்தையேனா போய் வாரே மாண்ட பிறத்துக்கு மாலை சூட போய் வாரே போய் வரேன் தந்தையே நான் போய் வாரே மாண்ட பிணத்துக்கு மாலை கூட போய் வாரே போய் வாரேன் தந்தையேனா போய் வாரே மாண்ட பிணத்துக்கு மாலை கூட போய் வாரே அப்பா பெத்து வளர்த்தீரேனா பெண்ணுமில்ல கொண்ட விட்ட இடத்தில நான் வளர்ந்ததில்லை போய் வரேன் தந்தையே நான் போய் வாரே மாண்ட பிணத்திற்கு மாலை சூட போய் வாரே அம்மா தாய்மார்களே இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே எங்க அப்பா எனக்கு திருமணம் செய்யறார் அம்மா இந்த பாவி திருமணத்தை பார்க்க யாரும் வர மாட்டீங்களா தாயே இந்த தாயில அந்த பொண்ணு திருமணத்தை பார்க்க யாரும் வர மாட்டீங்களா இந்த அனாத பொண்ணை வந்து யாரும் வாழ்த்த மாட்டீங்களா தாயே அம்மா அண்ட வீட்டினில் உள்ள அம்மாமார்களே ஆச்சிமார்களே பதவி அடைந்தவர்க்கு என்ன பிடிச்சி தள்ளுறாங்களே அண்டை வீட்டினில் உள்ள அம்மாமார்களே ஆச்சிமார்களே பதவி அடைந்தவர்க்கு என்ன பிடிச்சு தள்ளுறாங்களே
அனித கோலம் உலகில் யாருக்கு நேரும் இந்த அம்மா மனம் கலங்கி அழுவதை பாரும். போய்வாரேன் தந்தையேனா போய்வாரே மாண்ட பிணத்துக்கு மாலை கூட போய்வாரே. மாமா துணிலாம் தோடி பின்னாடி பாரு பாட்டு பாட்டாக்கு என்ன அழுதுக்கா இவர்கிட்ட சண்டாளி சாப்பிட்டு இல்லையா கஞ்சி கடிச்சா நல்ல இப்படி அலையிற நீ அலைய சொல்ல வர நயவஞ்சகி சண்டாளி என் குடும்பத்தை அழித்து விட்டாலே. நல்லவள் நல்லவென்று வந்து நாசக்காரி ஆகிவிட்டாள். பிறப்பிடம் வேறாய் இருந்தாலும் இருப்பிடம் இருந்தாலும் இருப்பிடம் உனது பலமல்லவா. பிறப்பிடம் வேறாய் இருந்தாலும் இருப்பிடம் உனது மனமல்லவா. ஆயிரம் காலம் ஆன பின்னாலும் ஆயிரம் காலம் ஆன பின்னாலும் ஆயிரம் காலம் ஆன பின்னாலும் ஏனம்மா இந்த பாதகத்தானோ நீ எனது மகள் அல்லவா, நான் உனது தந்தை அல்லவா. ஏனம்மா இந்த பாதகத்தானோ. என் உயிரே நான் தொடர்ந்து வர பறந்து வர என் உயிரே உன்னை தொடர்ந்து வர. ஆயிரம் காலம் ஆன பின்னாலும் ஆயிரம் காலம் ஆன பின்னாலும் ஆயிரம் காலம் ஆன பின்னாலும் அன்பே உங்களை மறப்பதில்லோ. ஏனம்மா பாதகத்தானோ. மகளே பத்தோனி இறந்திருக்க எம்மானை வணக்க வருவதற்கு யாராகவும் வருவார் என்று வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறோம். விடியற்காலை ஆகிவிட்டது. என் மகளுக்கு திருமணம் நடக்குமோ? எங்க நடங்க வருவாங்க. பாதி ராஜ்யம் 10 லட்சம் பொண்ணு சும்மா தானே எப்படி வருவாங்க? நீ உட்காரு அண்ணா. யாராவது வருவார்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆமாம்பா. யாரும் வரவில்லை. இனிமேல் வருவார்களோ வரமாட்டார்களோ எது நோக்கி காத்து கொண்டு. அதுதான் நல்லது. யாரும் வருவது போல் தெரிகிறது. ஆமா. கொடை விரிக்கிறார்கள். ஜல் ஜல் என்று வந்து கொண்டிருக்கிறது. அதோ கேட்டு வருகிறார். இதோ அதோ வந்து விட்டார்கள்.
அதோ பைக்கில் வருகிறார்கள். 2 பைக்கில் வருகிறது. ஆனா போட்டு இருக்கிறார்கள்.